நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பலிபீடம் என்னும் ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி லேவியராகமம் 17வது அதிகாரம் வசனம் 11. லெவிட்டிகஸ் சாப்டர் 17 verse 11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இந்த வசனம் நியாயப்பிரமாண காலத்துல இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நியமனமா இருக்கு. இதுல நாம குறிப்பா 2 விஷயத்த பார்க்க போறோம். ஒன்று, மாம்சத்தின் உயிர் இரத்தத்துல இருக்கு. இரண்டாவது, இந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மேல செலுத்தியே பாவ நிவர்த்தி செய்யப்படுது. இந்த 2 விஷயமுமே பலியிடப்படுகிற உயிரினத்துடைய இரத்தத்தை குறிக்கிறதாக இருக்கு. இந்த ரத்தத்துல தான் உயிர் இருக்குன்னு சொல்லி இந்த வசனத்துடைய துவக்கத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இது இங்க மாத்திரம் இல்ல, இதே அதிகாரம் 14வது வசனத்திலையும் பார்த்தோம்னா, சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். அந்தபடி எல்லா மாம்சத்துடைய உயிர் ரத்தத்துல தான் இருக்கு. அந்த ரத்தமே ஜீவனுக்கு சமமாக இருக்குதுங்கிறத வசனம் நமக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. இந்தப்படியான ரத்தத்தை தேவன் புசிக்க வேண்டான்னு விளக்கினத இதே 14வது வசனத்துல மேற்படியா பார்க்கலாம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தந்தானே. அந்தபடியாக இந்த இரத்தமானது புசிக்கிறதற்கு விலக்கப்பட்டதாக இருக்கு. ஆனா இதே இரத்தம்தான் பலிபீடத்தின் மேல ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தியாக செலுத்தப்படுகிறதாகவும் இருக்கு. அந்தபடியாக இரத்தமானது பாவ நிவர்த்தி செய்கிறதாக, அதாவது பாவத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டெடுக்கிறதாக இருக்கு. அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள்ல இது ஒரு முக்கியமான பிரமாணமா இருக்கு. பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கும் குற்ற நிவாரண பலியாக செலுத்தப்படுவதற்கும் இரத்தமே ஆதாரமாக இருக்கு. அந்த இரத்தம் பலிபீடத்தின் மேல செலுத்தப்படுவதன் மூலமாகவே பாவ நிவர்த்தி உண்டாகுது. அது மாத்திரம் இல்லாம இப்படியாக கொடுக்கப்படுகிற உயிரினமானது பழுதற்றதாக இருக்கணும். அந்த படி இருக்கிற பலியே பாவ நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கு. இந்த படியான பிரமாணமெல்லாம் கொடுக்கப்பட்டது எதற்காக? வருங்காலத்தின் நிழலாக கிறிஸ்துவை பற்றின பொருளாக இருப்பதற்கு. இததான நமக்கு கொலோசையர் 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது. அந்தபடியாக அந்த நாட்கள்ல பிரமாணமாக கொடுக்கப்பட்டது பாவ மன்னிப்புக்கென்று ஒரு பழுதற்ற பலி செலுத்தப்படணும். அந்த பலிக்கு அடையாளமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொத்த மனுக்குலத்தின் பாவத்தை மீட்கிற கிருபாதார பலியாக சிலுவை என்னும் பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கப்பட போகிறார்கள்ன்றதுக்கான அர்த்தமா இருக்கு. அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்னும் பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்துகிறாரு. இதையே நாம எபிரேயர் 13வது அதிகாரம் 10வது வசனத்துல கடந்த நாட்கள்ல பார்த்தோம். இந்தபடியாக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவாருங்கிறது புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாட்டிலேயே தீர்க்கதரிசிகள் மூலமாக தெளிவாக உரைக்கப்பட்டிருக்கு. ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அவர் தன்னுடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக செலுத்தும் போதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்தபடி அவர்தாமே நமக்கான குற்ற நிவாரண பலியாக மாறி நம்முடைய பாவம் என்னும் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு நம்மை பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக்குறாரு. அப்படியான ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனே சிலுவை என்னும் பலிபீடத்துல உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட பரிவர்த்தனை உண்டானதன் மூலமாக நாம் எல்லாருமே மீட்கப்பட்டிருக்கோம். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறாரு. அந்த ரத்தம் சிந்துதலின் மூலமாகவே நமக்கு பாவ நிவர்த்தி உண்டாகி மீட்பு உண்டாயிருக்குங்கிறத புதிய ஏற்பாட்டின் வசனங்கள் தெளிவாக காண்பிக்குது இல்லையா? எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளார உண்டாயிருக்குன்றத இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அங்க மாத்திரம் இல்ல, எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துட்டோம்னாலும், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்படி ரத்தம் சிந்தப்படும் போதே மன்னிப்பு உண்டாகும். இதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்னு எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனமும் தெளிவா சொல்லுது.
இந்தபடியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கான மீட்பை அவர் உண்டு பண்ணியிருக்கிறாரு. ஏசாயா 53 12 வசனத்துடைய துவக்க பகுதியில அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றின்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்தபடியாக அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றி நம்முடைய ஆத்துமாவிற்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறாரு. இப்படியாகவே அவருடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக அவருடைய சந்ததியாக நாம் எல்லாரும் விசுவாசத்தினால எழும்பியிருக்கோம். அப்படியாகவே ரத்தம் சிந்துதல் மூலமாக பாவ நிவர்த்தி செய்ய முடியுங்கிற பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிருக்கிறாரு. அடுத்தபடியா மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரத்தத்தை அன்றைக்கு தேவன் புசிக்க வேண்டாம்னு சொல்லி விலக்கி இருக்கிறாரு. அந்தபடியா பலி கொடுக்கப்படுகிற மாம்சத்தின் ரத்தத்தை மாத்திரம் இல்ல, எந்த ஒரு மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாங்கிறத தேவன் ஆதி காலம் முதலே சொல்லியிருக்காரு. முக்கியமா ஆதியாகமம் 9 வசனத்துல பார்த்தோம்னா மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே போல உபாகமம் 12 வசனத்திலையும் ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, ரத்தமே உயிர், மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம். அந்த மாம்சத்தோட உயிரையும் சேர்த்து புசிக்கிறோம்னா நாம இன்னொரு பாவத்திற்குட்பட்டவர்களாக மாறுகிறோம். அப்படி அன்றைக்கு பலியிடப்படுகிற உயிரினத்துடைய ரத்தமானது விலக்கப்பட்டிருந்தது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ நமக்காக புசிக்க கொடுக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 13 வசனம் அதுதானே சொல்லுது, கூடாரத்துல ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதுல புசிக்கிறதுக்கு அதிகாரம் இல்ல, அப்ப அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிற திராட்சை ரசத்தை நாம எடுத்துக்கொள்றோம். அந்தபடி எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய மாம்சத்துல இருக்கிற ஜீவனானது நமக்குள்ளார பிரவேசிக்கிறதா இருக்கு. அந்த ஜீவன் நமக்குள்ளார பிரவேசிக்கிறதன் மூலமாகவே நாம புதிய சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். நாம தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். அப்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்காக உண்டு பண்ணிருக்கிறாரு. அதனால்தான் அவருடைய மாம்சத்திற்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தையும் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காரு. நாம பாவத்திலிருந்து மீட்கப்படவே தன்னைத்தானே தந்திருக்கிறாருங்கிறத நாம நினைவு கூறணும். அதை நினைவு கூறும் போது மறுபடியுமாக நாம பாவத்திற்குள்ளார பிரவேசிக்கிற எண்ணம் வருமா? இதை அறியாம அபாத்திரமாக பங்கெடுப்பவர்களே குற்றமுள்ளவர்களாக இருப்பாங்கிறத வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்குது. இந்தபடியாக அவருடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக நம்முடைய பாவமானது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவருடைய ஜீவனானது நமக்குள்ளார காணப்படுகிறதாக இருக்கு. இந்தபடியாக சிலுவை என்னும் பலிபீடத்துல அவர் ரத்தம் சிந்துதல்னால நமக்கு பாவ நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. அதே போல அந்த ரத்தத்துல பங்கெடுக்கிறதன் மூலமாக அவருடைய ஜீவன் நமக்குள்ளார பிரவேசிச்சிருக்கு. இப்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம அதை எவ்வளவு கனத்துடன் பார்க்க வேணுங்கிறத அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து சிலுவை என்னும் பலிபீடத்துல அவர் சிந்திய ரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டு அவருடைய ஜீவனையுடையவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பூர்வ நாட்கள்ல பாவ நிவர்த்தி செய்யப்படுவதற்கு பலிபீடத்தின் மேல சிந்தப்படுகிற ரத்தமானது கிறிஸ்துவை பற்றின நிழலோட்டமாக இருக்குதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக சிலுவை என்னும் பலிபீடத்துல கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலின் மூலமாக எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்குதுங்கிறத நாங்க உணர்ந்து கொண்டு நடக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, அந்தபடியாக உம்முடைய ரத்தத்தை புசிக்கிறதற்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த உம்முடைய ஜீவனை எங்களுக்குள்ளார பிரவேசிக்க செய்த எங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றிய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்தபடியாய் உம்முடைய ஜீவனை உடையவர்களாய் உம்மை தரித்து கொண்ட உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்த தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.